நாங்கள் மனுஸ்மிருதி காலத்தில் இந்த மங்கள ராகம் எப்படி நடத்தினோம், இவனுக்கு நாங்கள் கல்வி கொடுத்தோமா, இவனை ஆடை அணிய விட்டோமா, இவன் வேலை செய்தா சம்பளம் கொடுத்தோமா, என்ன இது ஏன் பேசல இதெல்லாம்? கல்வி கொடுக்கல, வேலை செய்தா சம்பளம் கொடுக்கல, ஆடை அணிக்கு உரிமை கூட கொடுக்கல, நீ எதுவுமே கொடுக்கல. அப்ப அப்படிப்பட்ட ஒரு மனுஸ்மிருதி கட்டமைப்புக்குள்ள கோயிலுக்குள்ள வந்து நீ உள்ள எடுக்கல. கோயிலுக்குள்ள வந்து இப்ப கூட கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஒரு கோவில்ல நீண்ட காலமாக அங்க இருக்கக்கூடிய இவங்க சொல்லக்கூடிய தாழ்த்தப்பட்ட, நான் தாழ்த்தப்பட்டன்னு ஒருத்தருமே இல்லைன்னு சொல்லுவேன். ஸோ அதனால் நான் பேசணும்னு சொன்னேன். தாழ்த்தப்பட்டவர்கள் என்று சொல்லப்படுகின்ற மக்களை, உயர் சாதி என்று சொல்லப்படுகின்ற மக்கள் கோயிலுக்குள்ளே போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்கு. அப்போது நீங்கள் இப்படி இருந்துக்கிட்டு இதை பற்றிலாம் பேசலாமா? கேள்வி ஒன்று. ரெண்டாவது தம்பி, நீங்கள் இந்த மத மாற்றம் என்பது இட்ஸ் ஒரு குளோபல் ஃபினாமினா. இது வந்து யாரும் திட்டம் போட்டு இந்த மதத்துக்கு அந்த மதத்துக்கும் அந்த மதத்துக்கு அப்படி அல்ல. எனக்கு தெரிஞ்சாலும் அவனுடைய சூழ்நிலை. இப்போ நீங்கள் வந்து நம்ம இங்குள்ள பல சாமியார்கள்ட்ட ஐரோப்பாவிலேருந்து இங்கே வந்து பக்தர்கள் இருக்காங்க, டிவோட்டிஸ் இருக்காங்க, ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. அவங்க எப்படி இருக்காங்க? அவங்க மாற்று மதத்தை, கிறிஸ்தவ மதத்தை ஏதோ மதத்தை சார்ந்தவங்க. நீங்கள் வந்து சைனா போன்ற நாடுகள் முழுமையான புத்திஸ்ட் கண்ட்ரியாக மாறி இருக்கு. இது வந்து காலச்சக்கரத்தில் வந்து மாறக்கூடிய. நீங்கள் கிரீஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிரீஸில் வந்து பல கடவுள்கள் இருந்திருக்காங்க. உருவ வழிபாட்டு முறை இந்திய உற்பத்தி எங்கே தான்? கிரேக்கர்கள் தான். இன்னைக்கு கிரேக்கத்தில் அது இல்லை, ட்ரேஸே இல்லை. நம்ம வரலாற்றில் தான் படிக்கணும், மற்ற மாதிரி இருக்காது. ஸோ இது ஒவ்வொரு காலகட்டத்திலையும் எடுக்கக்கூடிய மாற்றமே தவிர இது திட்டமிட்டு செய்யக்கூடிய ஒரு செயல் அல்ல. கன்னியாகுமரி மாவட்டம்